ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம லக்ஷி விலாக்ஸ் சேனலில் கத்திரிக்காய் கடைசல் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கத்திரிக்காய் கடைசலுக்கு ஐயோ அவ்வளோ ஃபேவரட் டேஸ்ட் இந்த கத்திரிக்காய் கடைசல் கூட நம்ம முட்டை பொரியலை வச்சு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம முட்டை பொரியலுக்கும் நம்ம கத்திரிக்காய் கடைசலுக்கும் சும்மா தலைவா செம்மையாக உள்ள இறங்கும். சாப்பாடு அதிகமாக சாப்பிடாதவங்க கூட போதுன்ற அளவுக்கு சாப்பாடு அள்ளி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் சின்ன வெங்காயம் 4-5 போட்டு பூண்டு உரித்து போடணும். பட் எனக்கு டைமில் என்னால் உரித்து போடல. உரித்து போட்டு அது கூட நம்ம தக்காளி 2 பழுத்த தக்காளி நறுக்கி போட்டு கத்திரிக்காயை இதை நம்ம பொடிசாக நறுக்கணும் கூட அவசியம் இல்லை. நம்மளுக்கு மீடியமாக நறுக்கி போட்டோம்னா போதும். கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா அது கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கூட இந்த கத்திரிக்காயும் போட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டு வச்சோம்னா அது கூட 2 செம்பு தண்ணி ஊற்றணும். அது கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுவும் இல்லாமல் இந்த கத்திரிக்காய் கடைசல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செய்யலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம கேஷ் அடுப்பை பற்ற வச்சு அதில் நம்ம வச்சுருக்கோம்ல தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பு மேலே வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதில் நம்ம 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். மஞ்சள் பொடி போட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டு மூடியை வச்சு மூடிடணும். அதுக்குள்ளேயே என் பொண்ணு தூங்கி எழுந்துச்சி வந்துட்டாங்க. அது அவளாக தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இடுப்பில் தான் வச்சுருக்கணுமா, கீழே இறங்க மாட்டாங்களாம் மேடம். சரி, இப்போ நம்ம கத்திரிக்காய் கடைசல் பார்ப்போமா. அதை நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதை நல்லா கொதித்து நல்லா கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வேகிற போது நல்லா ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை அதில் நம்ம போட்டுடணும். போட்டு அதுவும் சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் வேகிற மாதிரி நல்லா முழுசாக வெந்ததுக்கப்புறம் அது வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம கிள்ளி பார்த்துக்கணும். அது பார்த்து வேகவும் அடுப்பை அமர்த்தி வச்சுட்டு நம்ம மத்தி இருக்குல்ல பருப்பு கடையிறது, அந்த பருப்பு கடையிறத வச்சு நம்ம கத்திரிக்காவை நல்லா கடையணும். எப்படி கிடுகிடு கடையணும். அப்படியே நம்ம பாப்பாவும் கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அவளும் பக்கத்தில் விளாண்டுக்கிட்டு இருந்தாலும் அதுக்குள்ளேயும் நான் நல்லா கடைஞ்சிட்டேன். மையாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அதில் நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு இருத்து வச்சுக்கணும். அந்த தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நம்மளுக்கு கிடையாது. அதனால் தண்ணி இழுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம அந்த காய்கறிகளை மட்டும் கடையணும். அப்புறம் கடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இழுத்து வச்ச தண்ணியை இதில் போட்டுடணும். ஊற்றி அதை நல்லா மறுபடியும் அடுப்பில் பற்ற வச்சு கொதி விடணும். அதுக்கு இடையில நம்ம ஒரு தாளிப்பு விட்டுருவோமா. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி ஃபேனை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றினா போதும். அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஓகேவா. அதில் நம்ம கடுகு உளுந்து போட்டுட்டு அது கூட நம்ம கொஞ்சோண்டு சீரகமும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோன்னு போட்டு அது நல்லா கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் நம்ம அதில் கொட்டிட்டு நம்ம தாளித்ததை எடுத்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் கடைசல் அதில் ஊற்றிட்டு அதில் ஒன்று மறந்துடக்கூடாது, உப்பு போட்டு தான் வேக வைக்கணும்னு நான் மறந்துட்டேன். கடைசியில் உப்பு போடுறேன். சரியா, இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. உப்பு போட்டு கிளறி விட்டு நம்ம தாளிச்சதை ஊற்றிட்டு முடிஞ்சு போச்சு. கத்திரிக்காய் கடைசல் ரெடி. கத்திரிக்காய் கடைசல் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம லக்ஷி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.